ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் வினா விடையோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த பார்ட் 2ல் நாம் 50 கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க டைரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை பம்பாய். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை உமேஷ் சந்திர பானர்ஜி. காங்கிரஸின் முதல் மாநாடு முதலில் எங்கு நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டது? விடை புனே. புனேவில் நடைபெற வேண்டிய காங்கிரஸ் மாநாடு பம்பாய்க்கு மாற்றப்பட காரணம் என்ன? விடை காலரா நோய் பரவியதால். முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? விடை 22. சுரேந்திரநாத் பானர்ஜியின் இந்திய கழகம் காங்கிரசுடன் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது? விடை 1886. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் யார்? விடை சையது பத்ருதீன் தியாப்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் யார்? அதே ரிப்பீட் ஆயிருக்கா? ஓகே. 1887ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு சென்னையில் எங்கு நடைபெற்றது? விடை மங்கிஸ் தோட்டம், 1000 விளக்கு. 1888ஆம் ஆண்டு அலகாபாத் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய முதல் ஆங்கிலேயர் யார்? விடை ஜார்ஜ் யூல். பிரதிநிதி ஆட்சி பாரத நாட்டிற்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கொடியில் எழுதப்பட்டுள்ளது என கூறியவர் யார்? விடை சுரேந்திரநாத் பானர்ஜி. பெண்கள் கலந்து கொண்ட முதல் காங்கிரஸ் மாநாடு எது? விடை 1889 பம்பாய். புதிய இந்தியா என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை சர் ஹென்றி காட்டன். காந்தியடிகளின் அரசியல் குருவாக திகழ்ந்தவர் யார்? விடை கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் மீண்டும் எந்த மாநாட்டில் ஒன்றாக இணைந்தார்கள்? விடை லக்னோ மாநாடு. 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் எங்கு தன்னாட்சி கழகத்தை நிறுவினார்? விடை சென்னை. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்ட காங்கிரஸ் மாநாடு எது? விடை 1919 அமிர்தசரஸ் மாநாடு. 1919ஆம் ஆண்டு அமிர்தசரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை மோதிலால் நேரு. ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய அறிவிப்பு எந்த மாநாட்டில் வெளியிடப்பட்டது? விடை 1920 கல்கத்தா சிறப்பு மாநாடு. காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் இடையே லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது? விடை 1916. சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1922. மகாத்மா காந்தி தலைமை வகித்த ஒரே காங்கிரஸ் மாநாடு எது? விடை 1924 பெல்காம். காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் இந்திய பெண் தலைவர் யார்? விடை சரோஜினி நாயுடு, 1925 கான்பூர் மாநாடு. சரோஜினி நாயுடு எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1925. பூரண சுயராஜ்ய தினம் எந்த நாளில் கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது? விடை 1930 ஜனவரி 26. எந்த மாநாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்டது? 1929 லாகூர் மாநாடு. வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்கும் தீர்மானம் எப்போது இயற்றப்பட்டது?
விடை 1929. 1930ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற போது அதன் தலைவராக தொடர்ந்தவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பாக கலந்து கொள்ள பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? விடை மகாத்மா காந்தி. 1936ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் போது காங்கிரசின் கொள்கை எதுவாக இருக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது? விடை சோசியலிசம். ஆல் இந்தியா கிசான் சபா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? விடை 1936. முதலாக கிராமத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு எது? விடை பெய்ஸ்பூர் 1937. 1937ஆம் ஆண்டு பெய்ஸ்பூர் மாநாட்டில் தலைமை தாங்கியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. 1938ஆம் ஆண்டு ஹரிபுரா மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ். ஜவஹர்லால் நேரு தலைமையில் தேசிய திட்டக்குழு எந்த மாநாட்டில் அமைக்கப்பட்டது? விடை 1938 ஹரிபுரா. 1939ஆம் ஆண்டு திரிபுரா மாநாட்டிற்கு மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரசிலிருந்து ராஜினாமா செய்த பிறகு நியமிக்கப்பட்ட தலைவர் யார்? விடை ராஜேந்திர பிரசாத். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? விடை சுபாஷ் சந்திர போஸ். எந்த ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார்? விடை 1939. காந்தி இர்வின் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட மாநாடு எது? விடை 1931 கராச்சி. பொதுநல கோட்பாடு பற்றி விளக்கம் அளிக்கப்பட்ட மாநாடு எது? விடை லக்னோ 1936. இந்திய தேசிய காங்கிரசின் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட மாநாடு எது? மதராஸ் மாநாடு 1908. சுதந்திரத்திற்கு பின் 1948இல் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார்? விடை பட்டாபி சீதாராமையா. 1894 சென்னை மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை ஆல்பர்ட் வெப். இரண்டு முறை காங்கிரசின் தலைவராக இருந்த வெளிநாட்டவர் யார்? சர் வில்லியம் வெட்டர்பன். காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள் எவை? விடை 1930, 1935, 1941, 45 வரை. சுதந்திரத்திற்கு முந்தைய கடைசி காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை மீரட் 1946. இந்திய தேசிய காங்கிரசின் தோற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்தது எது? விடை 19ஆம் நூற்றாண்டில் அரசியல் விழிப்புணர்வு. இந்தியாவில் உருவான முதல் அனைத்திந்திய நிலையான இயல்புடைய சங்கம் எது? விடை இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றுவதற்கு முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டவர் யார்? விடை ஆலன் ஆக்டவியன் ஹூம். இந்த பார்ட் 2ல இருக்கிற அனைத்து கேள்வி பதில்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். தேங்க்யூ.